अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णं सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सर्वदेशदशाकालेषु अव्याहतपराक्रमा रामानुजार्यदिव्याज्ञा वर्धताम् अभिवर्धताम् रामानुजार्यदिव्याज्ञा प्रतिवासरमुज्ज्वला दिगन्तव्यापिनी भूयात् साहि लोकैकैषिणी. இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. முதல் ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரருடைய நியமனம் கட்டளை, அது 5 கைங்கரியங்கள் சொன்னாரே. ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், அருளி செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல், தான் உகந்த திவ்யதேசங்களுக்கு அமுதுபடி திருமாலை திருவிளக்கு உண்டாக்குதல், துவயமர்த்தானுசந்தானம் செய்தல், ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருத்தல் அப்படின்னு 5த்துக்கும் யோக்கியத்தை இருக்கோ 5 பண்ணணும். குறைஞ்சிட்டே வந்தாலும் கடைசியில் 1 எல்லாரும் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு சொன்னால், இந்த கைங்கரியத்தை அடிப்படையாக அவாவா பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி எந்த சரீரம் கொண்டிருக்காளோ அந்த சரீரத்துக்கு பிராரப்த கர்மத்துக்கு தகுந்தா போல அந்த சரீரத்துக்கு ஏற்ற அனுஷ்டானத்தை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கைங்கரியத்தை பிரபந்தனானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தந்த சரீரத்துக்கு உண்டான தர்மம் இருக்குதே, அந்த தர்மம் எல்லாருமே பண்ணுறான், எல்லாருமே பண்ணணும். இல்லைன்னா மனுஷனா இல்லை, ஆண் ஆணா இல்லை, பெண் பெண்ணா இல்லை அப்படின்னு வந்துடும். அதனால அது அடிப்படை தர்மம் இருக்குதே, வர்ணாசிரம தர்மம், அவவா கொண்டுள்ள பிராரப்த சரீரத்துக்கு தகுந்தா போல அதை பண்ணணும். அது அடிப்படை. அதுக்கப்புறம் இவன் வைஷ்ணவனா பிரபன்னனா இருக்கிறதுனால இந்த 5 கைங்கரியங்களில் யாராருக்கு எவ்வளோ யோக்கியத்தை இருக்கோ அவ்வளோ பண்ணணும்னு சாதிச்சார். இது வர்த்ததா, இந்த ராமானுஜாரிய திவ்யாக்ஞை, அவ்யாகத பராக்கிரமமான இந்த ராமானுஜ திவ்யாக்ஞை வர்த்ததாம் அபிவர்த்ததாம், மேன்மேலும் வளரணும். அதாவது 5வது கைங்கரியத்துக்கு தான் ஒருத்தனுக்கு யோக்கியத்தை இருக்குதுன்னா அவன் அப்படி 4வது கைங்கரியத்தையும் பண்ணுற மாதிரி வளரணும், 3வது கைங்கரியத்தையும் வரணும் அப்படின்ற மாதிரி வர்த்ததாம் அபிவர்த்ததாம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அந்த 5 கைங்கரியங்களை எப்படி பண்ணணும் அதான் அப்படின்னு சொன்னால், அதாவது மனுஷனாக பிறக்கிறான், ஏதோ புண்ணியவசாத்து ஆச்சாரிய கட்டாட்சம் வருது, பிரபன்னனாரான். பிரபன்னனானா விட்டும் இந்த 5 கைங்கரியத்தில் 5 கைங்கரியத்தையும் பண்ணுறான், 4 கைங்கரியத்தையும் அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது பண்ணுறான். இப்படியெல்லாம் பண்ணினா கூட, இவ்வளோ பர்வா மேலே மேலே ஏறினா கூட, அதான் இதை பண்ணச்சே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். தான் உகந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தான் உகந்த திவ்ய தேசங்கள் அமுதுபடி திருமாலை திருவிளக்கு சமர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லச்சே, அமுதுபடியை சமர்ப்பித்து உயர்ந்ததான மூடனை பெய்து முழங்கை வழிவார அப்படின்ற ஒரு பெரிய சக்கர பொங்கலை சமர்ப்பித்து அது வாங்கிக்கிறது யார் அப்படின்னா, சுற்றி நாஸ்திகம் இருந்தான்னு அவனுக்கெல்லாம் வாரி கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. அதனால் நாம் ஒரு கைங்கரியம் பண்ணோம்னா அதை முன்னாடி பார்த்து பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறோம்னா அந்த ஸ்டெப்பு சரியாக இருக்குதா அந்த இடம் அப்படின்னு பார்த்து, நடக்கிறதுனாலும் கல் முள் இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி காரியம் பண்ணுறதுனாலும் அந்த காரியம் பலவத்தாக இருந்தா, விரோதம் இல்லாத இருக்குதான் முதல்ல, அதுக்கப்புறம் பலனை தருமா அப்படின்றது இதை பார்த்து பண்ணணும். அதனால் தன்னை சுற்றி இருக்கிறவாளே லோகத்தில் 3ஆக பிரிக்கிற 3 வகை தான் லோகத்தில்: அனுகூலர், பிரதிகூலர், அனுபயர் அப்படின்னு. அனுகூலர்ன்றது ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதாவது பகவானை எப்பவும் உள்ளே இருத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பிரதிகூலர்ன்றது பகவத் விட்டுகள், பகவானை தேசிக்கிறவா. அனுபயர்ன்றது பெருமாளை சேவிக்கவும் மாட்டான், பெருமாளை நிந்திக்கவும் மாட்டான்.
ஏதோ தான் உண்டு தன் கதை உண்டு தன் குடும்ப ரட்சணம் உண்டு போயிட்டு இருக்க சம்சாரி. இந்த அனுகூலால எப்படி ஆதரிக்கணும் அப்படின்னா, சந்தன குசுமாதிகளை போல, நிலவு தென்றல் போல, அதுக்கப்புறம் அபிமத விஷயங்கள் போல அவளை நாம் ஆதரிக்கணும். பிரதிகூலால கண்டா கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமங்கண்டாய் அரங்கமான் அகருளானே குறிப்பெனக்கு அடையுமாகில். கூடுமேல் அப்படின்னு 2 சப்தம் போட்டிருக்காரு. அதனால பிரதிகூலால கண்டா அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்றது கிடையாது. பாம்பை கண்டா சர்ப்பாதிகளை கண்டால் வெறுவி வர்த்திக்குமா போல் பயந்து ஒதுங்கி தான் போனமே தவிர அவளை அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் அங்கே தொண்டழிப்பு. அது யாருக்கோ சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு சக்தி விசேஷத்தை கொடுத்தா அதை பண்ணலாம். குறிப்பெனக்கு பகவத் சங்கல்பம் அந்த மாதிரி எனக்கு அடையுமாகில் இருக்குமாகில் அது கூடுமாகில் அங்கே அறுப்பதே அவர்கள் தலையை அறுப்பதே கர்மம் கண்டா அதுதான் எனக்கு கர்மா அப்படின்னு சொன்னார். அதனால இது சாமானியம் இல்லை, அதெல்லாம் வியக்தி விசேஷத்துக்கு உண்டானது. அதனால சர்ப்பாதிகளைப் போலே நடுங்கி வர்த்திக்கவும் அப்படின்னு சொன்னார். அனுபயராக இருக்கக்கூடிய இப்படியும் இல்லை அப்படியும் இல்லாத சம்சாரிகள் அவள் போயிட்டு கலை உண்டியை உடையன்னு அவளே காஷ்டலோஷ்டாதிகளை போல மண் கல்லுலாம் இருந்தால் என்ன பண்ணுறோம், மரம் கல்லுலாம் இருந்தால் ஒன்றுமே பண்ணுறதில்லை. நாம் இப்போ அது பாட்டுக்கு நாம் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதை ஆதரவும் பண்ணுறதில்ல அனாதரவும் பண்ணுறதில்ல, நாம் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது போல அவள் இடத்துல இருக்கணும். ஆனால் அவள் தன் காரியம் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருக்க சம்சாரியானதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவாளே அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய காரியத்துக்காக அவளை சகஜ பாவத்தில் பழகுவன். அந்த மாதிரி எதனா பண்ணுவான். அப்படி அவன் அனுகூலனா அக்கம் பக்கத்தில் இருந்து நமக்கு பண்ணான்னா அப்போ அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவன் அனுகூலனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஞானத்தை உண்டாக்கணும். அப்பா இந்த மாதிரி நீ கோவிலுக்கு போனால் நல்லது, அப்படி பிரதட்சணம் பண்ணால் நல்லது, இல்லை வீட்லேயே பெருமாளை நினச்சா நல்லது அப்படின்னு ஏதோ ஒன்றும் அவனுக்கு சொல்லி பகவத் ஞானத்தை உண்டாக்கணும். அவன் அனுகூலம் பண்ண. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட நம்ம ஸ்நேகம் வச்சுட்டா நமக்கு நல்லது. நாம் கதவை கூட்டின்னு போனால் கூட அவன் கொஞ்சம் காவலாக இருப்பான். அப்படின்ற ஒரு ஆதரத்தினாலே அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அவன் அப்போ நம்ம இடத்துல அனுகூலமான சுபாவம் சார் அது இதுன்னு சுவாமி அப்படின்னு கை கூப்பி ஏதோ வந்தான்னா அப்படி கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டதுன்னா அவனுக்கு இந்த மாதிரி நடத்தணும். அவன் ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணுறதே இல்லைன்னா இவனும் வந்தால் திருத்தலாம், வரமாட்டேன்றான் கிட்ட. ஏன்னா வராத பட்சத்தில் நாம் அவங்ககிட்ட போனாக்கா அவன் விபரீதமாக கூட பண்ணலாம். அதனால வரலன்னா இவன் என்னைக்கு வருவானோ, வந்தான்னா இவனுக்கு நல்லது சொல்லலாம், இன்னொரு வீட்டுக்காரனுக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு அவனிடத்துல கிருபையை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிருக்கார். இதுவரையில் ராமானுஜாரி திவ்யாக்னியில அந்த 5 கட்டளைகளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து வர்த்திக்கிறது நம்ம சுற்றி இருக்க வாழ 3 பேரில் 3 பேரோட இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி பண்ணால் கூட நம்முடைய பிராரப்தம் இருக்குதே அது என்ன பண்ணும், அங்கேயும் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு பிரசக்தி உண்டு. அர்த்த காமங்கள் அடியாக ஏதோ பணத்தாசை அந்த ஆசை இந்த ஆசை ஏதோ ஒரு ஆசையினாலே இதை மாறி நடக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். ஆன மாதிரி இருக்கக்கூடாது பிரபன்னனானவனுக்கு அப்படின்னு அதை சொல்கிறேன். முன்னாடி பார்த்து நடக்கிறது இருக்குதே அனுகூலர் பிரதிகூலர் அனுபவ விஷயத்தில் எப்படி நடக்கணும்னு சொன்னாரே, அதில் அர்த்த காமங்கள் அடியாக ஒரு ஈடுபாடு பிராவண்யம் வரும். மாறி நடக்கிறது இந்த மாதிரி சொல்லாதபடிக்கு, அதான் இந்த மாதிரி சொன்னபடிக்கு நடக்காத மாறுதலாக இப்படி செய்ய ஒட்டாதொழிகிறது அர்த்த காமங்களில் பிராவண்யம். பிராவண்யம்னா ஒரு ஈடுபாடு, பணத்தாசை அது இது ஏதோ ஒரு இதனால ஒரு புகழாசை, அதனால இந்த மாதிரி பண்ண ஒட்டாத தடுக்கும். அப்படி பண்ண ஒட்டாத தடுத்துதுன்னா அதனால் வர அனர்த்தத்தை சொல்லி
அந்த அர்த்த காமங்கள் அடியாக இந்த அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர் விஷயத்தில் மாறி நடக்கக்கூடாது. இப்படி தான் நடக்கணும். அனுகூலாளத்தில் சந்தன குசுமாதிகளை போல தான் நடக்கணும். பிரதிகூலாளத்தில் பாம்பை கண்டா போனா ஒதுங்கி போகிற பயந்து போகிற மாதிரி அப்படி தான் இருக்கணும். மாற்றி அனுகூலாளை உபேட்சை பண்ணுறது, பிரதிகூலாள இவன் பிரதிகூலம் இருந்தால் கூட பெருமாள் விஷயத்தில் அப்படி இருந்தான்னா நம்ம விஷயத்தில் நல்லா இருக்கான், அவங்ககிட்ட நாம் ஆதாயம் அடையும் அப்படின்னு அவனோட உறவு வச்சுக்கிறது இது கூடாது. இப்படி கூடாது அப்படின்றத மேலே சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, அனுகூலாளாக இருந்தால் அனுகூலாளாக இருக்கா, அவளுக்கு நம்ம அவளுக்கு கொண்டாடணுமான்னு, அவளுக்கு உபகாரம் பண்ணணுமான்னு ஒன்றும் வேண்டியதில்லை. எத்தனையோ பேர் இருக்கா, எல்லாருக்குமா பண்ணுறான், அந்த மாதிரி இவருக்கும் உபகாரம் பண்ண வேண்டாம். அதே இந்த பிரதிகூலனா இருந்தால் கூட பகவத்கீட்டா இருக்கான், பெருமாளை தூஷிக்கிறான், தூஷிச்சுட்டு போகிறான், நாம் பாட்டுக்கு அவனுக்கு இதை பண்ணோம்னா அவன் நமக்கு காரியம் பண்ணி கொடுப்பான், அது இது அப்படின்னு மாற்றி பண்ணக்கூடாது அப்படின்றத சாய்க்கிறேன். அதுவும் முன்னாடி பார்த்து நடக்கிற சமயத்தில் அந்த விஷயத்தையும் சாய்க்கிறேன். அது எப்படி அப்படின்னு சொன்னால், அர்த்த காமங்களடியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களை அநாதிரித்திருக்குமாகில் சார்வபௌமனாயிருப்பான் ஒரு ராஜா உன்னுடைய புத்திரனை ராஜ சன்னதியிலே பரிபவித்தால் ராஜா வெறுக்குமா போலே எம்பெருமான் திருவுள்ளம் சீரும். இவாளுக்கு பண்ணுறதுனால என்ன ஆதாயம்? அனுகூலால் தான், விட்டுடு, இவாளுக்கு ஒன்று இந்த உபகாரத்தை பண்ணுவானா, அவன் உபகாரம் கேட்டால் பண்ணணுமான்னு அப்படின்னு அனாதரிச்சுட்டான்னா, எல்லாம் சொல்கிறதுலாம் ஒரு உதாரணத்துக்கு தான். அது மாதிரி எத்தனையோ அனாதரிச்சுட்டோம்னா அது எப்படின்னா, சார்வபௌமனாயிருப்பான் ஒரு ராஜ அவனுடைய புத்திரனை, ராஜா சார்வபௌமனா இருக்கான், அவனுடைய புத்திரன் அந்த ராஜசபையில் ஏதோ ஒலாச்சின்னு இருக்கான், சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோ, அது ஒலாச்சின்னு இருக்கான். இவன் ராஜா கிட்ட எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போய் ஏதோ ஒரு காரியம் கொள்ள போகிறான். ராஜாவுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? அது உபகாரம், அவனுக்கு சமைச்சிட்டு அவனை கை கூப்பி சேவிச்சு ஏதோ அவங்ககிட்ட ஒரு காரியத்தை வாங்க போகிறான். அந்த சமயத்தில் அந்த குறுக்கு வருது, ஓரமாக போ, இங்கே என்னத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்க அப்படின்னு அந்த குழந்தைய வெறுத்துட்டு அதை தாண்டி அவங்ககிட்ட போனான்னா, ராஜா குழந்தைன்னு அந்த குழந்தைய கொஞ்சி அதுக்கப்புறம் போனான்னா ராஜாவுக்கு சந்தோஷம் இருக்கும். அதை விட்டுட்டு தூரப்போ என்ன குறுக்கெல்லாம் வந்துட்டுருக்க அப்படின்னு ஒரு அலட்சியமாக அதை பண்ணிட்டு ராஜா கிட்ட போனான்னா அவன் என்ன பண்ணுவான்? ராஜபுத்திரனை ராஜ சந்நிதியிலே அவன் எதிர்க்கவே அந்த மாதிரி வெறுத்துட்டான்னா, பரிபவித்தால் அந்த குழந்தைய வெறுத்து காரியம் பண்ணான்னா ராஜா வெறுக்குமா போலே, நம்ம குழந்தை இப்படி பண்ணிட்டு நம்ம கிட்ட வரான், கொஞ்சம் கூட இது இல்லாது, அதை போல எம்பெருமான் திருவுள்ளம் சீரும். அதனால பாகவதால அனாதரம் பண்ணோம்னா, பெருமாளுடைய குழந்தையா இருக்கக்கூடிய பாகவதர்கள் பெருமாளை சேர்ந்தவர்களை அவன் இந்த மாதிரி பரிபவிக்கிறான் அப்படின்னு பெருமாள் திருவுள்ளம் என்ன பண்ணும்? சீரும். அதனால நமக்கு காரியமே பண்ண மாட்டான். பாகவதாளுக்கு அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறது என்னன்னா, பாகவத கைங்கரியம் பண்ணுறோமோ பண்ணலையோ அவள் இடத்துல அபச்சாரப்படாத இருக்கும். ஏன்னா 1000 பாகவதாள் இருக்கா, நமக்கு சக்தி கிடையாது, பண்ண வேண்டாம், ஆனால் அபச்சாரப்படாத இருக்கணும். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். எம்பெருமான் திருவுள்ளம் சீரும். ராஜா எப்படி இவனுக்கு கோபிச்சுண்டு ஓ நீ உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு திருப்பிடுவானோ, அதை போல எம்பெருமானுடைய திருவுள்ளம் சீரினபடியாக இருக்கும். அப்படின்னா இவனுக்கு எந்த அனுகிரகமும் அவனால் பண்ண முடியாது. அதுக்கடுத்தது அர்த்த காமங்களடியாக பிரதிகூலரை ஆதரித்திருக்குமாகில் ராஜா சார்வபௌமனாயிருக்க ராஜமகிஷி க்ஷுத்ர ஜந்துக்கள் பக்கலிலே மடிப்பிச்சை புக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாய் அத்தாலே அவளை அவன் வெறுக்குமா போலே எம்பெருமான் திருவுள்ளம் வெறுத்திருக்கும். அதாவது பிரதிகூலாள் பகவத் துவேஷி இருக்கானே, அந்த பகவத் துவேஷியே ஆதரிச்சான்னா அங்கே
வைஷ்ணவனை அனாதரிச்சா பெருமாள் திருவுள் நசீரம். இங்கே பிரதிகூலனா இருக்கவனே பகவத்விட்ட ஆதரிச்சான்னு வச்சோம். அதான் முன்னே சொன்னேன், பெருமாள் இதுக்குன்னா நமக்கு என்ன வந்தது, அவன் தூஷிச்சுட்டு போகிறான், அவன் போகிற வழிக்கு போகிறான், நாம் அவங்ககிட்ட ஸ்நேகம் வச்சுட்டு அவங்ககிட்ட காரியம் வாங்கிப்போம் அப்படின்னு நினச்சா ஆதரித்திருக்குமாகில் ராஜா ராஜா சாருஹோவனா இருக்கான். சாருஹோவன்னு எதுக்கு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ரெண்டு இடத்துலையும் ஏதோ அல்ப சொல்ப ராஜா இல்லை, குறுநில மன்னர் இல்லை, மொத்தத்துக்கும் அகண்டத்துக்கும் ஏகாதிபத்தியம் பண்ணக்கூடிய ராஜான்னு அர்த்தம். அப்படின்னா மற்றவா எல்லாரும் மற்ற ராஜாக்கள் இருந்தால் கூட அவன்லாம் தாழ்ந்தவன் அர்த்தம். ஒரே ராஜான்னு மாத்திரம் சொல்லிவிட்டா என்ன இருக்கும்னா, பக்கத்து ஊர் ராஜா அப்படின்னா அவன் இவனோட வசதியாக இருக்கலாம்னு. அதனால தான் ராஜா சார்வபௌமனாக இருக்கன்னு சொல்கிறார். சார்வபௌமன்னு சொல்லிவிட்டா மொத்த பேரும் அவன் கீழே தான், மொத்த ராஜாக்களும் அப்படின்னு. அதனால ராஜா சார்வபௌமனாக இருக்க அப்படி இருக்குச்சே. அவனுடைய மகிழ்ச்சி இருக்காளே பட்டத்து ராணி, க்ஷுத்ர ஜந்துக்கள் பக்கலிலே, க்ஷுத்ர ஜந்து அங்கேயே இருக்கிறவான்னு வச்சுக்கலாம், இல்லை அயல் நாட்டு ராஜா, அதான் மற்ற தேசத்து ராஜாக்கள் எல்லாமே இவங்ககிட்ட கப்பம் கட்டுறான். என்ன அந்த ராஜாக்கள் பக்கலிலே மடிப்பிச்சை புக்கால், எனக்கு இது வேணும் அது வேணும், நீ அதை வாங்கித்தா, நெக்லஸ் வாங்கித்தா, அதை வாங்கித்தா அப்படின்னு அவகிட்ட மடிப்பிச்ச புக்கால் ராஜாவுக்கு அவத்தியமாய். இந்த ராஜாவுக்கு என்ன ஆகிடும், ஒரே அவத்தியமாயிடும், அவமானமாயிடும். ராஜாவுக்கு அவத்தியம் தோஷம் வந்துடும். அதாவது என்னது, அவன் தாழ்ச்சியா, என்ன இது ராஜமகிஷி ராஜா எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறோம், ராஜமகிஷி வேற ஒருத்தர்கிட்ட கேட்குறாளே அப்படின்னு அவனுக்கு ஒரு தாழ்வு ஏற்பட்டு போடும் லோகத்தில். அவன் கொடுக்கலேன்னு அர்த்தமா, இல்லை அவன் கொடுக்குறது இவளுக்கு போறலேன்னு அர்த்தமா, இதெல்லாம் தெரியாது. மொத்தத்தில் மொத்த பேரும் கையேந்தி கிடக்கிறவன் அந்த மகிழ்ச்சி மாத்திரம் இப்படி பண்ணாள்னா அவளுக்கு காரியம் இடத்துல ஆகலை அப்படின்னு அவனுக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டுடும். அதனால் ராஜாவுக்கு அவத்தியமாய் அத்தாலே அவளை அவன் வெறுக்குமா போலே. அதனால் என்னன்னா அந்த ராஜமகிழ்ச்சியை அவன் வெறுத்திருப்பன். அந்த இடத்துல சீரும்னு சொன்னார், இந்த இடத்துல வெறுக்குமா போலே எம்பெருமான் திருவுள்ளம் வெறுத்திருக்கும். நம்ம இடத்துல பகவத்வேஷிக்கு நாம் இந்த மாதிரி ஆதரம் பண்ணோம்னா எம்பெருமான் வெறுப்பன். அங்கே சீரும், அனுகூலால அனாதரம் பண்ணிட்டானே அப்படின்னு. அனுகூலாளுக்கு இவன் அனுகூலமாக இல்லை, அனாதரம் பண்ணிட்டான், ஆதரமாக இல்லை, அனாதரம் தான் பண்ணான். அவளுக்கு தொந்தரவு பண்ணான்னு சொல்ல முடியாது. அவள் கேட்டால் ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணி இந்த காரியத்தை பண்ணேன்னா, ஓம் சுவாமி உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணலை, அனாதரம் பண்ணிட்டான். ஆனால் அவளுக்கு தொந்தரவு பண்ணலை. அதனால் பெருமாள் சீரறான். அந்த சீற்றம்ன்றது ஆற முடியும். ஆனால் வெறுக்கிறதுன்னு இருக்குதே, அது எப்பவுமே அப்படியே நிலையாக இருக்கும். சீற்றம் தனியறதுக்கு வாய்ப்பு உண்டு, வெறுப்பு தனியாது. அதனால் இந்த இடத்த கூடாதவனுக்கு பிரதிகூலனுக்கு நாம் இது பண்ணோம்னா எம்பெருமான் திருவுள்ளம் வெறுத்திருக்கும். வெறுத்திருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்காலத்திலேயே அப்படியே போட்டிருக்கேன். இருக்கும்னு வேற, வெறுப்பன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதனால் அது எப்பவுமே அப்படி இருந்துட்டு இருக்கும், அது விமோச்சனமே இல்லாத போயிடும். அதே போல அர்த்த காமங்களடியாக அனுகூலரையாம் அனுபயரை ஆதரித்திருக்குமாகில், இதே மாதிரி ஏதோ அவங்கிட்ட அனுபயரை ஆதரித்திருந்தா அவங்கிட்ட எதனா காரியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏதோ அவனோட கூட ஸ்நேகமெல்லாம் வச்சிருந்தானா, ஆதரித்திருக்குமாகில் ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதா போலே. ரத்னம், இவன் ரத்னத்தை என்ன பண்ணுறான், சாதாரண கல்லை போல எங்கேயோ மதிப்பு இல்லாத வைக்கிறது, தொலைக்கிறது. அந்த காலத்தில் ஆட்யத்துவம் இருக்குது அப்படின்னு, நாட்டில் ஆட்யம் இருக்குதுன்றதுக்காக இந்த பொம்நாட்டிகள்லாம் தோடு போட்டுருக்கால சிவப்பு கல்லில்
அந்த தோட்டை நெல் அது இது உலர்த்திருந்தாள்னா அதில் கோழி எதனா வந்ததுன்னா அதை ஓட்டுறதுக்கு அதை எடுத்து அடிப்பா அப்படின்னு அது பிரசித்தியை காண்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அது அந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லப்படுறது. ஆனால் கல்லை கொண்டு தான் ஓட்டணுமே தவிர இது மாதிரி ஓட்டுறான்னா அவ்வளோ நல்ல வளமாக இருக்குது ஊர் அப்படின்றதுக்கு அதை சொன்னதாக எடுத்துக்கணுமே தவிர அந்த இடத்துல அவள் அழிக்கிறாளே அது அது தப்பா அப்படின்னு அப்படி கேட்கக்கூடாது. அதனால் ஆதரித்திருக்குமாகில் ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வாசி அறியாதா போலே. என்ன எவனாவது கல் எதனா கொடுத்தான்னா கூழாங்கல் கொடுத்தான்னா அதை பீரோவில் வைக்கிறது. இப்போ போட்டுருக்க வைரத்தோடு நெக்லஸ்ஸு அது இது அதெல்லாம் சாதாரணமாக 4 பேர் போகிற வழியில் இருக்கிற பறையில் வச்சு விட்றது. இப்படிலாம் வாசி இல்லாத பண்ணால் எப்படி இருக்குமோ. இவனுக்கு பிறந்த ஞானம் காரியகரமாயிற்றில்லையாகாதே என்று அவ்வளவிலே எம்பெருமான் அநாதரித்திருக்கும். இவனை என்ன இவ்வளோ தூரம் சரணாகதி பண்ணிட்டான், இவ்வளோ தூரம் நம்ம சேர்ந்துருக்குச்சே, இவனுக்கு பிறந்த ஞானம் இருக்குது, சேஷத்துவ ஞானம், இது காரியகரமாகலையே. ஏன்னா வைகுண்டத்துக்கு போனா விட்டு தான் இங்கே லீலா விபூதியில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பகவத் விபூதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அனுகூலமாக இருக்கும். ஆனால் லீலா விபூதியில் இருக்கிற வரையில் எல்லாத்துக்கும் தாரதமியம் உண்டு. எம்பெருமான் எல்லாத்துலேயும் உறைஞ்சிருந்தா கூட இல்லை, அதுபடி தான் நாம் அதை கை கொள்றதோ விடுறதோ பண்ணணும். அதனால் இப்படி இருக்கிற இது இவனுக்கு பிறந்த ஞானம் நம்ம ஏதோ சரணாகதி பண்ணிட்டான், ஆனால் அது இன்னும் காரியகரமாகலை. இவனுக்கு பிறந்த ஞானமாகப்பட்டது அதை சரியாக பண்ணக்கூடிய வழியில் இவனுக்கு அது காரியகரமாகலை அப்படின்னு அவ்வளவிலே அந்த மட்டும் மாத்திரம். அதாவது இவன் எதையும் பண்ணலை, அதனால் சரி இவனுக்கு ஏதோ இன்னும் நன்னா வரல ஞானம் அப்படின்னு அந்த மட்டும் எம்பெருமான் அநாதரித்திருக்கும். எம்பெருமானவனை அநாதரம் பண்ணி இருப்பானே தவிர அவனை வெறுக்கிறதோ சீர்றதோ அதெல்லாம் பண்ண மாட்டான். அதனால் இப்படி முன்னாடி பார்த்து நடக்க வேணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் சொல்லிருக்கார். அதனால் முன்னாடி பார்த்து 3 பேரை எப்படி நடத்தணும்னு சொல்லிருக்கார். மாறி நடந்துதான் அதனுடைய அவத்தியத்தையும் சொல்லிருக்கார். இது இந்த இடத்துல மேலே எப்படி அன்வயிக்கிறது அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆதிவன்ஷடகோபாதி நதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீத்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.